வெல்கம் டு டேஸ்டி டிப்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது காரசாரமான சூப்பரான நண்டு வறுவல். அதுக்கு தேவையான பொருட்கள்: நண்டு செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அரைச்சி வச்சுக்கிறோங்க. தேங்காய் பாருங்கள், ஒரு மூடி அதையும் போட்டு, மிளகு 2 ஸ்பூனு, ஜீரகம் 2 ஸ்பூனு சமமாக எடுத்துக்கணும். நண்டுக்கு ருசி கொடுக்க போகிறதே இவங்க தான். எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒன்றா அரைச்சிக்கலாம். பாருங்கள், மிளகு ஜீரகம் சம அளவு எடுத்துகிட்டு தேங்காய் அரை மூடி வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பேஸ்ட்டாக. இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம் செய்கிறதுக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிடலாம். நல்லா ஆயில் காஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வேறு எதுவுமே எடுத்துக்கல. வெறும் உளுந்து, 1 இன்ச் பட்டையை குட்டியாக பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த உளுந்தும் பட்டையும் போட்டுடலாம். உளுந்து நல்லா செவந்துருச்சு. இப்போ வரமிளகா, கருவேப்பிலை, இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். என்னோடய சமையலில் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா நான் வரமிளகாவை கிள்ளி போட்டிருப்பேன், கருவேப்பிலையை அள்ளி போட்டிருப்பேன். ரெண்டுமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்குங்க. இதில் நான் ஒரு 10 சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன், பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமே உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நிறைய ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே போட்டலாம். அப்போ தான் தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதங்கும் ஜூஸியாக. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம நண்டை ஆட் பண்ண போகிறோம். நண்டு சளி பிடிச்சதுக்கெலாம் அவ்வளோ நல்லதுங்க, அவ்வளோ கால்சியம். அழகாக நீங்கள் செஞ்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் சூப் மாதிரியும் வச்சு கொடுக்கலாம். ஒரு மாதிரி பெரியவங்களுக்கு நல்லா மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நண்டு போட்ட உடனே நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுறணும். மிளகாத்தூள் நீங்கள் மிளகு ஜீரகம் நிறையா வேணுங்கிறவங்க மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கலாம். இல்லை மிளகு ஜீரகம் கம்மி பண்ணிவிட்டு மிளகாத்தூளையும் வேணால் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டு பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பிரட்டி விடணும். நல்லா அடியிலேருந்து பிரட்டி விட்டுட்டு இந்த மிளகு ஜீரகம் தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் இதில் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டு ஒரு சொம்பு தண்ணி அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 1/4 சொம்பு கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சு மூடிட வேண்டியதான். பாருங்கள், நண்டு நல்லா சதப்பத்து இருக்க நண்டாக பார்த்து வாங்கிக்கணுங்க. அமாவாசைக்கு அப்புறம் வாங்கினீங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் கூடு மட்டும் தான் இருக்கும். அதனால் நல்லதாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும். இப்போ நம்ம மூடி வச்சிட போகிறோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்து எடுங்க, கையிலாகவே அடிச்சிடாமல். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்போ ஃப்ரை பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா ஓப்பன்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ கிரேவி மாதிரி வேணும். இங்கே பாருங்கள், சாப்பாடில் போடுறதுக்கு வேணும்னா இந்த மாதிரி இப்போவே ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம்.
அவ்வளோதாங்க, சூப்பரான நண்டு மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். சளியெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஓடியே போயிடும். ஏன்னா மிளகு நம்ம அவ்வளோ சேர்த்துருக்கோம் இதில். நண்டும் கால்சியம் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.